ஒட்டுக்க குடிச்சிடலாமா? தகட்டுது. உன் விதியை மாற்ற முடியாதுடா, நீ இதை வந்துட்டு குடிச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹலோ guys, நான் சுரேந்திரன். நம்ம சேனல் இருக்கிறேன். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா vlogs, motor vlogs, ட்ராவல் கண்டென்ட் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ஸோ என்ன சேலஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு ஜூஸ் ஒன்று போட்டு குடிக்க போகிறேங்க. ஸோ வந்துட்டு அந்த ஜூஸை குடிச்சிட்டு ஊங்குறாங்க அப்படிங்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அதனால ஸோ நம்ம அந்த ஜூஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ எந்த இல்லைங்க. ஸோ வந்துட்டு பாவக்காய் ஜூஸ் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செய்ய போகிறேன். ஸோ வந்துட்டு அது எப்படி செய்கிறேன், அதுக்கப்புறம் அதை குடிச்சிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. பாவக்காய் ஜூஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள் பாவக்காய் வறுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன், அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு. ஸோ இத்தனை உப்பும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரோசி உனக்கும் குடிக்கிறியா? உனக்கு வேணுமா ஜூஸு, பாவக்காய் ஜூஸு? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மம்மி கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை கட் பண்ணிட்டு உள்ள விதையெல்லாம் எடுத்துடணுமாம்மா. சரி, விதையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் போட்டு அரைச்சிட்டு மொட்டக்கு குடிக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேலஞ்சுங்கிற பேரில் வந்துட்டு சீக்கிரமாக குடிச்சிடுறாங்க, முடக்கு குடிச்சிடுறாங்க. அது இந்த வீடியோட ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம வந்துட்டு மெதுவாக குடிக்க போகிறோம். ஒரு முடக்கா பார்த்தீங்கன்னா குடிக்க போகிறோம். அதோட பாவக்காவோட பவர் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறீங்க? ஓகே ரோசி, நீயும் ரோசியும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இன்னைக்கு பண்ண போகிறோம். ரோசி இங்கே பாரு, நீயும் பாவக்காய் குடி. பாவக்காய் கொடுக்குறாங்க, அப்படியே மோந்து பார்த்துட்டு பாவக்காவை மோந்து பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி வாங்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே போட்டுருவா, சாப்பிட மாட்டா. ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். ஹாய். வாங்கிங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் செய்கிறப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெமன் புளிஞ்சாச்சுங்க. ஸோ உப்பும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. எங்கள் அம்மா வந்துட்டு எப்படிங்கிறாங்கன்னா, உன் விதியை மாற்ற முடியாதுடா, நீ இதை வந்துட்டு குடிச்சுதாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10 ரூபாய்ங்க ஒரு காய். சரி, அதுக்கு 10 ரூபா கொடுத்ததுக்காவது குடிக்கலாம். பார்த்தீங்கன்னா அரைக்கிறாங்க. அவ்வளோதானா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியல. நானும் ஒரு தைரியத்தில் பாவக்காய் வாங்கிட்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றுறாங்க. பாக்குறப்பயே பச்சை கலர்ல இருக்குது ஒரு மாதிரி, சாப்பிடறப்பே அந்த ஜூஸ் பாத்தீங்கன்னா அதுல இருக்குங்க. சரி, எதுக்கு அப்படின்னா 2-3 பாத்தீங்கன்னா அரைக்கல, அதனால பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுல போட்டு சரி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ரெடி. சிரிக்கிறாங்க. இதுல வந்துட்டு சர்க்கரையெல்லாம் போடக்கூடாதா? அப்படியே குடிக்கணுமா? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ரசி, நீ ரெடியா இருந்துக்கோ, உனக்கும் தான். பாத்தீங்கன்னா ஜூஸ் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி நமக்கு ஊத்துறாங்க உள்ள. பாவக்காய் ஜூஸ் ரெடி. இது உங்களுக்கு என்னன்னு தெரியும், இது வந்துட்டு என்னது, இது மேகி. இதில் இதே போதும். டம்ளர்ல ஊற்றிக்கலாமா? வந்துட்டு டம்ளர் வேணுங்க. ஓகே, நம்மளது ஜூஸ் ரெடி. ஸோ எதுக்காக இந்த கண்ணாடி டம்ளர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் குடிக்கிற ஜூஸ் வந்துட்டு உண்மையான ஜூஸா இல்லையா நீங்கள் பார்க்கணும்ல, அதுக்காக தான். இது ஏதோ சரக்கு குடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு இதில் ஊற்றிக்கலாம், அவ்வளோதாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜூஸ் ரெடி. எடுத்துக்கலாமா நான்? ஸோ ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கு. ஸோ இருங்க, ஒரு செட்டப் வச்சிடுறேன். ஸோ ஓகே, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பாவக்காய் ஜூஸ் இருக்கு. ஸோ குடிக்கலாமா வேணாம்?
சாஃப்டா இருக்கு. குடிக்கலாம். ரெடி? நம்ம சாப்பாடு ரம்மன் அஞ்சு சேனல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாங்களா? 5 4 3 2 1 ஸ்டார்ட். பயங்கர கசப்பு. ரொம்ப கசப்பா இருக்கிற மாதிரி இல்லைங்க, ஓரளவுக்கு கசப்படிக்குது. மா இது இப்படிதான் இருக்குமா இல்ல இதோட கசப்படிக்குமா? ஒரு மாதிரி வாய் ஃபுல்லா கசப்படிக்குது. நாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லா கசப்பு தான். கொஞ்சம் உப்பு போட்டதுனால அந்த உப்பு மட்டும் லைட்டா உரைக்குதுங்க. முன்னாடி வந்துட்டு ஒட்டுக்க குடிச்சிடலாமா? தகட்டுது. கண்ணில் தண்ணியே வந்துடுது. ஒரு மாதிரி தகட்டுதுங்க. குடிக்க குடிக்க அப்படியே பயங்கர கசப்பு வருது. ஓகே, கொஞ்சம் தான் இருக்கு. ஒரே போதையா இருக்கு. சரி குடிச்சிருவோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா உள்ள போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே தகட்டுதுங்க, வெளியே வாந்தி எடுக்கிற மாதிரி. ஓகே, கொஞ்சம் தான் இருக்கு, குடிச்சிருவோம். குடிக்கவே வரமாட்டேங்குது. ஆனால் இது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாமா. எந்த வகையில் ஹெல்த்தின்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு நான் இந்த ஜூஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லி நெட்டில் பார்த்துட்டு இருந்தேன், யூடியூப்ல. அப்போ வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. லெமன் டேஸ்ட்டு சுத்தமாக வரல. லெமன் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரல. ஆனால் லெமன் புளிஞ்சவும் இல்லை. ஓகே, கடைசி சோப். Cheers. அவ்வளோதாங்க, காலி. ஃபினிஷ்டு. பார்த்தீங்கன்னா குடிச்சு முடிச்சாச்சு. ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் வந்துட்டு நான் சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்துட்டு சரி, இந்த ரியாக்ஷன்லாம் நிறைய கொடுக்குறாங்களே, நம்ம குடிச்சா எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன். ஸோ வந்துட்டு பரவாயில்லைங்க, ஏதோ குடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப மோசமாலாம் இல்லைப்பா. நைஸ், எல்லாமே குடிச்சாச்சு, காலி. ஸோ ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேலஞ்ச் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரும். ஸோ வந்துட்டு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு என்ன சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு செய்கிறேன். இந்த பாவக்காய் சேலஞ்சே பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை நான் ட்ரை பண்ணேன். ஸோ வந்துட்டு ரொம்ப கசப்பாக இருக்குது. எனக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாவக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு நான் நிறையா சாப்பிடுவேன். ஸோ அந்த வகையில் சரி பாவக்காய் ஜூஸ் குடிச்சு பார்க்கலாமேன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ பார்ப்போம். இதை விட பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பரான சேலஞ்ச் வீடியோஸ் வந்துட்டு நான் நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ வரும், சரிங்களா? ஸோ வந்துட்டு ஓகேங்க. ஸோ வந்துட்டு வெற்றிகரமாக நம்ம இந்த ஜூஸை பார்த்தீங்கன்னா குடிச்சாச்சு. ஸோ ஓகே, ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோஸ் சந்திக்கிறேன். ஸோ வந்துட்டு கீழே மறக்காம அடுத்த சேலஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நான் மறக்காம பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ஓகேங்க, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோஸ் சந்திக்கலாம். அது வரைக்கும் நான் உங்க சுரேந்திரன். வாய் ரொம்ப கொள்ளுறது. ஸோ நான் உங்க சுரேந்திரன். வெளியே போகும்போதே ஹெல்மெட் போடணும், சரிங்களா? ஸோ ஹெல்மெட் முக்கியம். டாட்டா.